வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அண்ணாமலைக்கும் ஐயா சீமான் அவர்களுக்கும் இடையே நடக்கும் வார்த்தை போரை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியினர் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சீமா பார்த்திங்கன்னா அவர் காரைக்குடியில் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் அப்போது விஜய் பாடலுக்கு எழுந்து வரும் எதிர்ப்பு குறித்து பார்த்திங்கன்னா அவர் கேள்விக்கு பதிலளிச்சிருந்தார். ஸோ சீமான் பேசுகையில் கட்சி ஆரம்பித்தது முதல் தனித்துவத்துடன் பார்த்திங்கன்னா போட்டியிட்டு வருகிறேன். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக போட்டியிடும். வருங்காலங்களில் திராவிட கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் வந்தால் கூட்டணி குறித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இந்த கேள்வியை பார்த்திங்கன்னா என்னிடம் கேட்கக்கூடாது, தம்பி அண்ணாமலையிடம் கேளுங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததும் முதல் ஒரு மீனவர் தாக்கப்பட்டாரா என வீரவசனம் பேசிய அண்ணாமலையிடம் இந்த விஷயத்தை கேளுங்க. மேலும் பேசிய சீமான் அண்ணாமலை பார்த்திங்கன்னா பேச வேண்டியதெல்லாம் ஆளுநர் பேசி விடுவதால் யார் பாஜக தலைவர் என்பதில் அண்ணாமலைக்கு குழப்பம் ஏற்பட்டுருது. அதனால் ஆளுநர் பார்த்தீங்கன்னா தன்னை ஓவர்டேக் செய்து விடுகிறார் என்பதால் ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆளுநர் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் பார்த்திங்கன்னா அரசியல் பேசணும். அரசியல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் விஷயமாக நம்மளுக்கு இப்போ பார்க்கப்படுது. மனித உடலில் இருந்து உயிர் பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பறிப்பதும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். அரசியல் அரசியல் இன்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆகியிருக்க முடியாது, இல்லை ஆகியிருக்க தான் முடியுமா அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. மக்களால் தேர்வு செய்து எம்பியாக செய்யப்பட்ட ராகுல் காந்தியை பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்ய நீங்கள் யார்? ராகுல் காந்தியை பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்தது மக்களாட்சி விரோதமானது. அவர் எம்பியாக இருப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். ராகுல் காந்தியை போட்டியாளராக நீங்கள் கருதக்கூடாது அப்படின்ற மாதிரி பாஜக ஏன் அவர் மீது பயந்து இப்படி ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. மேலும் பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து விடுவாரோ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு பயம் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மது குடிக்கும் காட்சிகளில் பார்த்திங்கன்னா சிகரெட் குடிக்கும் காட்சிகளில் விஜய் நடித்ததே இல்லையா? ஊத்திக்க என்றெல்லாம் தலைவா படத்தில் பாட்டு இருக்குது, பாடிக்கிறாரு. ஸோ அப்போல்லாம் என்ன செஞ்சீங்க? லியோ படத்தில் மட்டும் அவர் பாடியதெல்லாம் பார்த்திங்கன்னா வன்முறையாகி விட்டதா? கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே குற்றம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. ஸோ மது ஆலைகளை பார்த்திங்கன்னா இரு கட்சியினருமே வச்சுருக்காங்க. அரசு கடையை திறந்து மது இருக்கிறது, அதை பார்த்திங்கன்னா விமர்சிக்க துப்பு இருக்கிறதா? ஒரு படத்தில் பாட்டு வந்ததுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறீங்களே, அதை வெட்டியாக தூக்கிட்டா கடையை மூடி விடுவீங்களா அப்படின்ற மாதிரி சில பல கேள்விகள்லாம் கேட்டார் புரியாத விதமாக. ஸோ இந்த விஷயந்தான் இப்போ பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.